மார்கழி 27 இன்றைக்கி வந்து சண்டே. ஒரு 5:15 போலலாம் வந்து கீழே கோலம் போடுறதுக்கு வந்துட்டேன். சீக்கிரமாகவே கோலம் போட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, சண்டே தான் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கோலம் போட வந்துட்டேன். இன்றைக்கும் ஒரு கலர்ஃபுல் ரங்கோலி தான் வந்து போட போகிறேன். இப்போ டெய்லியுமே வந்து கலர் போட்டுட்டு தான் வந்து இருக்கிறேன். இன்னும் ஒரு 4 நாள் பொழுது தான் கலரும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து காலி பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் வந்து டெய்லியுமே வந்து கலர் போடுறேன். அதுக்கப்புறம் மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் எப்போதும் நம்ம குட்டி குட்டி கோலம் தான் வந்து போட போகிறோம். நான் அந்த டைமில் வந்து கலர் போடணுன்னு வந்து தோணாது இல்லைங்களா, அதனால் இருக்கிற கலர்லாம் காலி பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம், அதாவது நார்மலாக போடுறதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இன்றைக்கி வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி பெருசாக போடும் போது நிறைய கலர் கோலமாகவும் வந்து செலவாகுது. அது இல்லாமல் இன்றைக்கி நான் போடுற டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. சுற்றிலும் ரவுண்டாக இருக்கிற கலர்லாம் ரெயின்போ கலரில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே வந்து வெள்ளை மாவெல்லாம் நம்மளுக்கு கைக்கு வந்த வாட்டத்துக்கு என்ன டிசைன் வருதோ வந்து போட்டு விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு அந்த அளவுக்கு வந்து வராது. இன்றைக்கி ஏதோ வந்து ஓரளவு ரவுண்டு வந்து கொண்டு வந்து நான் போடுற ரங்கோலியில் இந்த ஜாங்கிரி புழியிற மாரி ஒரு ரவுண்ட் ஷேப் போடுறேன் இல்லைங்களா, அது இல்லாமல் வந்து இருக்காது. எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போடுறது ரொம்ப ஈஸி, ஆசையாக வந்து இருக்கும். அதே போல் அந்த திலகன் ஷேப்புன்னு தான் போட்டுட்டு சைடில் ஏதாவது ஒரு தாமரை மாரி ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைன் வந்து போடுவேன். எனக்கு இந்த டிசைனில் ரொம்ப பிடிக்குங்க, போடுவேன், ஈஸியாக வந்து வரும். ரெகுலராக வர மாடு வந்து 2 நாளாக வரல, என்னன்னு தெரியல. இன்றைக்கி வேறு மாடு தான் வந்தது. அதுக்கும் தீனி வச்சு விட்டுட்டு அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் போட்ட கோலம் வந்து இதுதான்.